வெல்கம் டு ஜீன் அகாடமி. அரசு ஆணை பெறும் அந்த நாள் உங்கள் கால்கள் மிதப்பதை உணர்வீர்கள், உழைத்திடுங்கள் உணர்வீர்கள். நம்ம இந்திய அரசியலமைப்பு பகுதியில் பகுதிகள் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். பகுதிகள் மொத்தம் 22 பகுதிகள். ஒவ்வொரு பகுதிகள்லேயும் ஒவ்வொரு சட்டப்பிரிவுகள் எதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம படிக்க போகிறோம். பகுதி 1 இந்திய பகுதிகள், புதிய மாநிலங்கள் உருவாக்குவது மற்றும் மாற்றுதல். இதில் உள்ள சட்ட விதிகள் 1 முதல் 4 வரை உள்ளது. அதே மாதிரி இந்திய குடியுரிமை பகுதி 2 சொல்லக்கூடியது இந்திய குடியுரிமை. இதில் உள்ள சட்டப்பிரிவுகள் 5 முதல் 11 வரைக்கும் சொல்லப்படுது. அதே மாதிரி பகுதி 3 அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் சட்டப்பிரிவுகள் 12 முதல் 35 வரை கூறப்படுது. அதே மாதிரி பகுதி 4 அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் பகுதி 4 கூறப்படுது. இதில் உள்ள சட்டப்பிரிவுகள் 36 முதல் 51 வரைக்கும் கூறப்படுது. பகுதி 4 கூறக்கூடிய சட்டப்பிரிவுகள் 36 முதல் 51 வரைக்கும் கூறப்படுது. அதே மாதிரி பகுதியில் 4A, பகுதி 4A என்ன சொல்லுது அப்படின்னா அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் 51A. அடிப்படை கடமைகள் சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 51A. அதே மாதிரி பகுதி 5 மத்திய அரசு வருது. மத்திய அரசில் இதெல்லாம் இன்க்ளூடிங் ஆகுது அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் அட்டார்னி ஜெனரல், பாராளுமன்றம், உச்ச நீதிமன்றம் மற்றும் தலைமை தணிக்கையாளர். மத்திய அரசில் கூறக்கூடிய சட்டப்பிரிவுகள் எதெல்லாம் கேட்டிங்கன்னா 52லிருந்து 151 வரைக்கும், 52லிருந்து 151 வரைக்கும் சொல்லப்படுது. இதில் குடியரசுத் தலைவருக்கு மட்டும் கூறப்படக்கூடிய விதிகள் 52 to 62, 52 to 62. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கு சொல்லக்கூடிய விதிகள் 63லிருந்து 73 வரைக்கும், 63லிருந்து 73 வரைக்கும் கூறப்படுது. அதே மாதிரி மத்திய அமைச்சர்கள் மற்றும் அட்டார்னி ஜெனரல் இவங்களுக்கு கூறக்கூடிய விதிகள் 74 முதல் 78 வரைக்கும் கூறப்படுது. அட்டார்னி ஜெனரலுக்கு கூறக்கூடிய சட்டப்பிரிவு விதி 76 கூறப்படுது. அதே மாதிரி பாராளுமன்றம், பாராளுமன்றத்தில் 79 முதல் 123 சட்டப்பிரிவுகள் கூறப்படுது. உச்ச நீதிமன்றத்தில் கூறக்கூடிய விதிகள் 124 முதல் 147 வரை சொல்லப்படுது. உச்ச நீதிமன்றத்திற்கு 124 முதல் 147 வரைக்கும் சொல்லப்படுது. அதே மாதிரி தலைமை தணிக்கையாளர் 148 முதல் 151 வரைக்கும் கூறப்படுது. தலைமை தணிக்கையாளருக்கு சட்டப்பிரிவுகள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா 148 முதல் 151 வரைக்கும். இப்போ பகுதி 5 மத்திய அரசு பற்றி கூறப்படுது. இதில் கூறக்கூடிய சட்டப்பிரிவுகள் அப்படின்னாக்க 52 முதல் 151 வரைக்கும். அடுத்ததாக பகுதி 6, பகுதி 6 மாநில அரசு. மாநில அரசு 152 முதல் 237 சட்டப்பிரிவுகள் வரைக்கும் கூறப்படுது. 152வது சட்டப்பிரிவு முதல் 237வது சட்டப்பிரிவுகள் வரை கூறப்படுது. இதில் ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய போது 152லிருந்து 162 வரைக்கும். அதே மாதிரி மாநில அமைச்சர்கள் அப்படின்னாக்க 163 முதல் 167 வரைக்கும். அதே மாதிரி அட்வொகேட் ஜெனரல் மேலே நம்ம பார்க்கும்போது அட்டார்னி ஜெனரல் பார்த்தோம், விதி 76. கீழே வரும்போது மாநிலத்துக்கு வரும்போது அட்வொகேட் ஜெனரல் அது சொல்லக்கூடிய சரத்து 165. அதே மாதிரி சட்டமன்றம், சட்டமன்றத்துக்கு 168 முதல் 213 வரைக்கும் கூறப்படுது. 168 முதல் 213 வரைக்கும் கூறப்படுது. இதில் உயர் நீதிமன்றம் அப்படின்னா 214 முதல் 232 வரைக்கும். அதே மாதிரி துணை நீதிமன்றத்திற்கு 233 முதல் 237 வரைக்கும். துணை நீதிமன்றத்திற்கு
233 முதல் 237 வரைக்கும் கூறப்படுது. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக பகுதி 7. பகுதி 7ல் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னாக்க, முதல் பட்டியல் பகுதி, அதாவது பட்டியல் பகுதி பியில் உள்ள மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களை குறிக்கக்கூடியது. அது சட்டப்பிரிவு கேட்டாக்க 238. அதே மாதிரி பகுதி 8ல் என்ன கூறப்படுது அப்படின்னா, யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்லப்படுது. ஏன்னா இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களை பற்றி சொல்லக்கூடியது. அதில் சட்டப்பிரிவுகள் 230 முதல் 242 வரைக்கும் கூறப்படுது. யூனியன் பிரதேசங்கள் பகுதி 8ல் சொல்லப்படுது. 233 முதல் 242 வரைக்கும் கூறப்படுது. அதே மாதிரி பகுதி 9. பகுதி 9 பஞ்சாயத்து ராஜ்யை பற்றி சொல்லக்கூடியது. இது 243 விதி 243 முதல் 243 ஓ வரைக்கும் கூறப்படுது. 243, 243A, 243B அப்படிங்கிற சீரியலில் 243 ஓ வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ்யாவை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவுகள் ஆகும். அதே மாதிரி பகுதி 9ல் ஏ. பகுதி 9ல் ஏ அப்படிங்கிறது நகராட்சிகள் பற்றி கூறக்கூடியது. இது 243B முதல் 243 இசட் வரைக்கும் இதில் கூறக்கூடிய சட்டப்பிரிவுகள். அதே மாதிரி பகுதி 10. பகுதி 10ல் என்ன கூறப்படுது அப்படின்னா, பழங்குடியினருடைய நலம் கூறப்படுது. இது சட்டப்பிரிவு 244 மற்றும் 244 ஏ. பகுதி 10 பழங்குடியினருடைய நலத்தை பற்றி கூறக்கூடியது. சட்டப்பிரிவு 244 244 ஏ. அதே மாதிரி பகுதி 11. பகுதி 11ல் மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லக்கூடியது. மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லக்கூடியது. இதில் மத்திய மாநில சட்டமன்ற உறவுகள், அடுத்து மத்திய மாநில நிர்வாகத்தினுடைய உறவுகள், இதெல்லாம் விதி 245 முதல் 263 வரை கூறப்படுது. மத்திய மாநில உறவுகள் 245 முதல் 263 வரை சொல்லப்படுது. அதே மாதிரி பகுதி 12. இது நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு. இதில் கூறக்கூடிய சட்டப்பிரிவுகள் 264 முதல் 300A வரை சொல்லப்படுது. இப்போ சொத்துரிமையை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எப்படி கேட்டாங்க, 300ல் ஏ. 300ல் ஏ. அடுத்து பகுதி 13. பகுதி 13 இதில் கூறக்கூடியது எதெல்லாம் கேட்டிங்கன்னா, வர்த்தகம் மற்றும் வாணிபம், இந்திய மாநிலங்களில் உள்ள வர்த்தக வாணிபத்தை பற்றி சொல்லப்படுது. 307 வரைக்கும். அடுத்து பகுதி 14. பகுதி 14ல் என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள பணிகள், அடுத்து இந்திய ஆட்சி பணிகள், இதெல்லாம் பகுதி 14ல் கூறப்படுது. பகுதி 14ல் கூறக்கூடிய விதிகள் அப்படின்னாக்கா 308 முதல் 314. 308 முதல் 314. அதே மாதிரி இந்திய ஆட்சி பணிகளுக்கு கூறக்கூடிய சரத்து 315 முதல் 323 வரைக்கும். அதே மாதிரி பகுதி 14ல் ஏ. இது தீர்ப்பாயங்கள் பற்றி சொல்லுது. 323A மற்றும் 323B தீர்ப்பாயங்கள். அதாவது பகுதி 14ல் ஏ என்ன கூறப்படுதுன்னா, தீர்ப்பாயங்கள் பற்றி கூறப்படுது. 323A மற்றும் 323B ஆகும். அதே மாதிரி பகுதி 15. பகுதி 15 அப்படிங்கிறது தேர்தல் பற்றி, தேர்தல் சம்பந்தமாக கூறக்கூடியது. இது விதி 324 முதல் 329A வரைக்கும் கூறப்படுது. அதுக்கடுத்து பகுதி 16. பகுதி 16ல் என்னெல்லாம் வருதுன்னா, இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி இடஒதுக்கீடு வரப்படுது. ஆங்கிலோ இந்தியருக்கும் அதில் தான் வருது. அதில் 330 முதல் 342 வரைக்கும் கூறப்படுது. 330 முதல் 342 வரைக்கும் கூறப்படுது. அதே மாதிரி பகுதி 17. பகுதி 17ல் என்ன கூறப்படுது அப்படின்னா, ஆட்சி மொழிகள். பகுதி 17ல் ஆட்சி மொழிகள். அதில் கூறக்கூடிய சரத்து 343 முதல் 351 வரைக்கும் கூறப்படுது. 343 முதல் 351 வரைக்கும் கூறப்படுது. இதில் மத்திய ஆட்சி மொழிகளுக்கு கூறக்கூடிய சரத்து எதுன்னு கேட்டால்
343 344 மத்திய ஆட்சி மொழிகள். அதே மாதிரி மாநில ஆட்சி மொழிகளில் கூறக்கூடியது 345 346 347. அதே மாதிரி உச்ச நீதிமன்ற மொழிகள் இதில் கூறக்கூடிய சரத்து வந்து 348 முதல் 349 348 349. அதே மாதிரி உயர் நீதிமன்ற மொழிகள் வந்து 348 + 349. அதே மாதிரி சிறப்பு நெறிமுறைகள் பற்றி சொல்லக்கூடியது 350 351. அதுக்கு அடுத்ததாக வந்து பகுதி வந்து 18 அதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவசர நிலை பிரகடனம் 352 முதல் 360 வரைக்கும் கூறப்படுது. இதில் தேசிய நெருக்கடி அப்படின்னாக்கா 352, மாநில நெருக்கடி அப்படின்னா 356, நிதி நெருக்கடி அப்படின்னா 360. அதுக்கடுத்து பகுதி 19 வந்து பல்வகைகள் கூறப்படுது. இதில் கூறக்கூடிய சரத்து வந்து 361 முதல் 367 வரைக்கும். அதுக்கடுத்து பகுதி 20 என்ன கூறப்படுது அப்படின்னா அரசியல் சட்ட திருத்த முறைகள். இதில் கூறக்கூடிய சட்டப்பிரிவு அப்படின்னா 368. அதுக்கடுத்து பகுதி 21 தற்காலிக மாற்றக்கூடிய மற்றும் சிறப்பு விதிகள் 369 முதல் 392 வரைக்கும். அதே மாதிரி இறுதியாக பகுதி 22 என்ன கூறப்படுது அப்படின்னா குறைந்த கால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்கப்பட்டவை 393 முதல் 395 வரைக்கும் இதில் கூறக்கூடிய சட்டப்பிரிவுகள். நமக்கு வந்து இது முக்கியமான இந்த பகுதி. இதில் வந்து என்ன செய்யுங்க, கூடுதலாக வந்து கவனம் செலுத்தி படிங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் இருக்கிறதுக்கு மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.